Hi students, நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10th standard NCERT math bookல exercise 6.3ல 15th sum பார்க்க போறோம். A vertical pole of the length 6 meter cast a shadow 4 meter long on the ground and at the same time the tower cast the shadow 28 meter long. Find the height of the tower ன்னு கொடுத்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் நம்ம ஒரு பிக்சர் வச்சுக்கலாம். சரியா? ஃபர்ஸ்ட் ஒரு டயகிராம் வரையறோம் இப்போதான். வரைஞ்சிட்டு கிவன் என்ன கொடுத்துருக்காங்க பார்ப்போமா. கிவன் நம்மளாம் தெரியலை, லெட்டர்ஸ்லாம் எதுவுமே கொடுக்கல, நம்மளாம் இப்போ வந்து அசியூம் பண்ண போகிறோம். ஏசி இஸ் ஈக்குவல் டு ஹைட் ஆஃப் வெர்டிக்கல் போல். சரி, நம்மளாம் ஏசின்னு வச்சுட்டோம். எவ்வளோ வேல்யூ கொடுத்துருக்காங்க, அது இஸ் ஈக்குவல் டு 6. இந்த இருக்குது 6 மீட்டர், இந்த கொஸ்டினில் இருக்குது 6 மீட்டர்னு கொடுத்தாங்கன்னா ஏசி இஸ் ஈக்குவல் டு 6 மீட்டர்னு வச்சுட்டோம். அதுக்கடுத்து பிசியை வந்து ஷேடோன்னு வச்சுக்கலாம். பிசி இஸ் ஈக்குவல் டு பிக்சரில் ஏபிசி இதுதான் வந்து எப்பயுமே அந்த போல். அப்போ 6 மீட்டரில் இருக்குது, அதோட ஷேடோ கீழே வந்திருக்கு, அது 4 மீட்டரில் வந்திருக்கு. இப்போ என்ன எழுதிக்கலாம், ஷேடோ ஆஃப் போல் இஸ் ஈக்குவல் டு என்ன வந்துருச்சு 4 மீட்டர். இதுவும் நம்மளே ஃபிக்ஸ் பண்ணி எழுதிட்டோம். அதுக்கடுத்து பிக்யூ இஸ் ஈக்குவல் டு ஹச் இஸ் ஈக்குவல் டு இந்த ஹைட் அப்படி தானே கேட்டிருக்காங்க, ஹைட் ஆஃப் ஹைட் ஆஃப் டவர். இதுதான் வந்து என்னன்னு கேட்டிருக்கு, கொஸ்டின் மார்க் கண்டுபிடிக்க சொல்லியிருக்கிறாங்க. சரியா? அதுக்கடுத்து கியூஆர் தட் இஸ் ஈக்குவல் டு 28 மீட்டர். அது வந்து என்னது, ஷேடோ ஆஃப் டவர். இதுக்கு வந்து இன்னொரு பிக்சர் நம்ம ட்ரா பண்ணியிருக்கணும் ஆக்சுவலாக. இது வந்து என்ன இருக்குது, பிக்யூஆர். இன்னொன்றில் வந்து இந்த ஹைட்டு தான் கண்டுபிடிக்க போகிறோம், தெரியலை, கொஸ்டின் மார்க்கு. இந்த ஆங்கிளும் தெரியலை, இந்த ஆங்கிளும் தெரியலை. ஆனால் கீழே இருக்க வேல்யூ வந்து நம்ம கொடுத்துருக்கு, எவ்வளோ கொடுத்துருக்கு, ஷேடோவே 28 மீட்டர்னு கொடுத்துருக்குறாங்க. இப்போ கொஸ்டினில் என்ன கேட்டிருக்குன்னா ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர்னு கேட்டிருக்காங்க. ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் த டவர் இந்த ட்ரையாங்கிளை இதை கொடுத்துருக்காங்க. சரியா? ஓகே, இப்போ தான் மெயின் சொல்யூஷன் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். சொல்யூஷனில் என்ன எழுத போகிறோம் அப்படின்னா, இன் ட்ரையாங்கிள், ரெண்டு ட்ரையாங்கிள், இன் ட்ரையாங்கிள் ஏபிசியும் அண்ட் ட்ரையாங்கிள் பிக்யூஆரையும் எடுத்துக்கிறோம். இந்த ரெண்டு ட்ரையாங்கிள்லையும் ஆங்கிள்ஸ் ஈக்குவல்னு சொல்ல போகிறோம். என்னென்ன ஆங்கிள் ஈக்குவல், இந்த ஆங்கிளும் ஈக்குவல். ஏன்னா ரெண்டுமே ஒரு விஷயத்தை தரையில் வந்து நம்ம அதை வந்து ஊண்டி வைக்கிறோம் அப்படின்னோம்னா அது வந்து 90 டிகிரி மேக் பண்ணணும். ஏன்னா பர்பண்டிகுலராக இருக்கும். அப்போ ஆங்கிள் ரெண்டு ஈக்குவலாக வருமா, அப்போ அது ரெண்டு என்ன எழுதிடலாம், 90 டிகிரி. அதாவது ஏசிபி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் பிஆர்கியூ இஸ் ஈக்குவல் டு 90 டிகிரி. அதே மாதிரி ஆங்கிள் பி இஸ் ஈக்குவல் டு ஆங்கிள் கியூ இஸ் ஈக்குவல் டு, இது தெரியலை அதனால் அந்த வேல்யூ வந்து என்ன வச்சுருக்கோம், இந்த லெட்டரில் தீட்டான்னு சொல்லி மென்ஷன் பண்ணி வச்சுருக்கோம், அது ஒரு ஆங்கிள். ஸோ ட்ரையாங்கிள் ஏபிசி இஸ் சிமிலர் டு ட்ரையாங்கிள் பிக்யூஆர். ஏன்னா ஏஏ சிமிலாரிட்டி. பை ஏஏ சிமிலாரிட்டி முடிச்சிடும். இப்போ இதை வந்து ரேஷியோவாக எழுதி பார்ப்போமா. ரேஷியோ எழுத தெரியும் நமக்கு ஆல்ரெடி. ஏசி டிவைடட் பை பிஆர். இங்கே எப்படி எழுதியிருக்கோம் பாருங்கள், ஏசி டிவைடட் பை பிஆரும், அப்போ கீழே இருக்கிறது டிவைடட் பை இது, அப்போ இது டிவைடட் பை இது, அப்படி தானே எழுதுவோம். அதாவது ஏசி டிவைடட் பை பிஆர், பிசி டிவைடட் பை கியூஆர், ஏபி டிவைடட் பை பிக்யூ. அப்படின்னு எழுதுனா ஏசி பை பிஆர் இஸ் ஈக்குவல் டு பிசி டிவைடட் பை கியூஆர் இஸ் ஈக்குவல் டு ஏவி டிவைடட் பை பிக்யூ. அப்போ என்ன எழுதணும், கரஸ்பாண்டிங் sides of similar triangles. ஆமாம், கரஸ்பாண்டிங் சைட்ஸ் ஆஃப் சிமிலர் ட்ரையாங்கிள்ஸ் எழுதிட்டோம். அதுக்கடுத்து இப்போ என்ன எழுத போகிறோம், இதோட வேல்யூஸ் எல்லாம் தெரியும் இல்லையா. அப்போ ஏசியோட வேல்யூ கொஸ்டினில் எங்கே இருக்குது, ஏசியோட வேல்யூ 6. அப்போ 6 பை பிஆரோட வேல்யூ தெரியாது, ஹச். அதே மாதிரி பிசியோட வேல்யூ என்ன தெரியும், 4ன்னு தெரியும். கியூஆரோட வேல்யூ 28ன்னு தெரியும். சரி, இதை மட்டும் வச்சுக்கிட்டு ஹைட்டை கண்டுபிடிச்சிடலாம் நம்ம. இப்போ ஹச் மட்டும் வேணும்னா என்ன பண்ணணும், ஃபஸ்ட்டு இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கலாமா. என்ன வரும், 1 4 is 4, 7 4s are 28. அப்போ என்ன வரும், தட் இஸ் ஈக்குவல் டு 6 பை ஹச் இஸ் ஈக்குவல் டு 1 பை 7 வரும். அப்படியே கிராஸ் மல்டிப்ளை பண்ணிக்குவோம். இங்கே கொண்டு வந்துட்டால் என்ன வரும், 6 இன்ட்டு 7 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு ஹச். 1 இன்ட்டு எனிதிங் வந்து சேம் லெட்டர் தான் வரும். 6 7s are 42. height of tower is equal to 42 meter. அவ்வளோதான் ஆன்சர்.
ஜஸ்ட்டு ஒரு சின்ன ஒன்றுமே இல்லை, 2 ட்ரையாங்கிள் எடுக்கிறோம், 2 ட்ரையாங்கிள்லேயும் 2 ஆங்கிள் ஈக்குவல்னு சொல்கிறோம், அதை சிமிலர்னு எழுதுகிறோம், சிமிலர் எழுதிட்டு அடுத்து ரேஷியோ எழுதுவோம், ரேஷியோவில் கொண்டு போய் ஹைட் வேல்யூ அப்ளை பண்ணி ஹைட்டை கண்டுபிடிச்சிருவோம்.